பிக் பாஸ் ஷோவோட 34வது நாளான இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். பிந்து மாதவியும் புதுசாக அந்த வீட்டில் இணைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கமல் சார் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்னன்னா, அடுத்தவங்களோட டிஷர்ட், அதாவது அடுத்தவங்களோட முகம் போட்ட டிஷர்ட் ஒவ்வொருத்தருக்கு தரப்படும். அந்த டிஷர்ட்டில் யாரோட முகம் இருக்கோ அவங்கள மாதிரியே நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை எல்லாருமே கரெக்டாக தான் செஞ்சாங்க. நம்ம ஓவியா எப்போவுமே மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்கிற மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு ரைசாவோட டிஷர்ட் கிடச்சிது. ரைசாவோட ஃபேஸ் போட்டது. அதனால் ரைசா மாதிரி அவங்க பேசணும். அவங்க தான் அடுத்தவங்கள பற்றி பேச மாட்டாங்களே ஓவியா, இப்போ எப்படி பேசுவாங்க? அதனால இவங்க மனசில் இவங்க பேசுனதெல்லாம் எது ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரைசாவோட பர்சனல் விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்னன்னா, யாரோ ஒரு பாயோட நேம் சொல்லியிருக்காங்க. அந்த பாயோட நேம் பற்றி பர்சனல் விஷயத்த ஓவியா கிட்டே இவங்க எப்போவோ சொன்னது ஞாபகம் இருந்து அதை கமல் சார் முன்னாடி பப்ளிக்காக சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு உள்ளே வந்ததும் ரைசா ஓவியா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். என் பர்சனல் விஷயத்தெல்லாம் நீ எப்படி வெளியில் சொல்லலாம்? சொல்கிறதுக்குன்னு இருக்குது, அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லாமே சொல்லிடுவியா அப்படின்ட்டு ரொம்பவே கத்துனாங்கன்னு சொல்லலாம். இப்போல்லாம் ரைசா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். சரி, பர்சனல் விஷயம், இவங்க செலிப்ரிட்டின்றதுனால பர்சனல் விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஓவியாவோட சைட்லேருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும், ஓவியா அவங்க எதுவுமே மனசில் பட்டது மட்டும்தான் பேசுவாங்கன்னுட்டு. அதுக்கப்புறமா இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரைசா. உடனே நடுவில் இன்னும் கொஞ்சம் எப்படிடா நம்ம ஓவியாவை பற்றி குத்தி விடலாம் அப்படின்ட்டு ஜூலி ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு வந்தாங்க. உடனே ஸ்னேகன், நீ ஒழுங்காக ஓடிட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார் ஜூலியை. அதுக்கப்புறமா ரைசாவை ஸ்னேகன் ரொம்பவே சமாதானப்படுத்தியிருந்தாரு. அப்பவும் ரைசா கொஞ்சம் கூட அந்த அழுகையை நிறுத்துகிற மாதிரி இல்லை. என்னோட பர்சனல் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேமரா முன்னாடி போயிட்டு என்னோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுறதை மட்டும் எடிட் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, ஓவியா பண்ணது தான் தப்பு அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவியா பண்ணது தான் தப்புன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அப்படி ரைசா அழுதுதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.